சாட்சியாபுரம் மேம்பாலம் வரக்கூடாது என்று நினைத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம், வர வேண்டும் என்று நினைத்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஒரு பக்கம். எங்களை பொறுத்த மட்டும் என்ன சொன்னமோ இந்த தேர்தல் டயத்தில், நான் முதல்ல 2020 பார்லிமெண்ட்டில் பேசினது தான். இந்த தொகுதியில் ஒரு சர்ச்சையபுரத்துலையும் இதுலேயும் திருத்தங்கள்லேயும் வர்ற பாலத்தை வரவிடாமல் தடுக்கிட்டு இருக்கிறது ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் அவர் பதவியில் இருந்தார். அப்போ அவர் பேரை சொல்லி பாராளுமன்றத்திலே பேசியிருக்கேன். ஏன்னென்ற எந்த நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருந்தார். அதெல்லாம் முடித்து உடனடியாக அது நடைமுறைப்படுத்தி கொடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரும் அவங்களுடைய முயற்சியால் தான் இந்த பாலம் மிக வேகமாக கண்ணு முன்னால் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக தேர்தலுக்கு முன்னாடி இந்த பாதாளத்தை திறந்து வைக்கிறது எங்களுடைய இதனுடைய பாதுகாப்புக்காக எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே கரெக்டாக பண்ணிடுவாங்க. தொடர்ந்து டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் எந்த தொகுதியிலையும் கிடைக்கல. இந்த பாலத்தை வந்து மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை சாட்சியாபுரம் பாலத்தை நிறைவேற்றி கொடுத்த, அதுவும் அதை தொடர்ந்து கண்காணித்து தான் வீடு கட்டுறது மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அசோகன் அண்ணாச்சி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய இந்த பார்வையிலும் அண்ணாச்சி கே சார் அவருடைய முன்னெடுப்பிலும் இந்த பாலம் என்பது மிக விரைவில் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும்.